ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட், அதாவது முன்பகுதி எப்படி கட் பண்ணலான்றது பார்க்கலாம். ஏற்கனவே பேக் பார்ட் எப்படி கட் பண்ணணுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், புரியும். இந்த பேக் பார்ட்டை வச்சு தான் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணணும். இந்த நேர் எப்படி வச்சிங்கன்னா இது நேர் கட்டு. நம்ம கிராஸ் கட் பண்ணுறனால இந்த மாதிரி அந்த பேக் பார்ட்டை க்ராஸாக போட்டுக்கோங்க. க்ராஸாக போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ராஸாக போட்டுக்கோங்க. இப்போ அதை ஃபுல்லாக நம்ம அப்படியே அவுட்லைன் மாதிரி குறிச்சிக்கலாம். அப்படியே எப்படி இருக்கோ அந்த அளவை, ரெடி அளவை அப்படியே குறிச்சிக்கலாம். பேக் பார்ட்டோடது ஆம்ஹோல் வளைவு, ஷோல்டர் எல்லாத்தையுமே அப்படியே நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ பேக் பார்ட் அப்படியே நம்ம எடுத்துடலாம். இவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட முன் கழுத்தை வந்து நம்ம இப்போ வந்து குறிச்சிக்கலாம். அதாவது இந்த வளைகோக்கி இருக்குல்ல, ஹூக் பட்டி அந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 4 இன்ச்சு நம்ம தையலுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அதுக்கு கீழே ப்ளவுஸை வைங்க. இந்த 4 இன்ச்சு விட்டுட்டு பாருங்கள், இப்போ நான் வைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ப்ளவுஸை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி முன்னாடி கழுத்தை நல்லா இழுத்திங்கன்னா பாருங்கள், அந்த கழுத்து அப்படியே வந்துருச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ முன்னாடி கழுத்து எவ்வளோ வருதோ அந்த நெக்கை நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நேராக இழுத்திங்கன்னா இந்த 4 இன்ச்சு எதுக்குன்னா நம்ம அந்த நெக்கை ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக அந்த 4 இன்ச்சு. இப்போ பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல நம்ம ஒரு டாட் பண்ணிக்கலாம். அதை பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச்சு, அடுத்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச்சு விட்டுடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக அதை ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஆம்ஹோல் டெப்த்து வரைஞ்சிக்கலாம். ஒரு 4 இன்ச், கரெக்டாக ஒரு 4 இன்ச் சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நான் வரைகிற மாதிரி பாருங்கள், அப்படியே மேலே இழுத்து அப்படியே அந்த நேரோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி உள் வளைவு. இது ஏன் நம்ம வரைகிறோன்னா ஆம்ஹோல் சுருக்கம், ஆம்ஹோல் லூஸ் வராமல் இருக்கிறதுக்காக இந்த டெப்த்து நம்ம வரைகிறோம். இதெல்லாம் நீங்கள் வரைஞ்சாதான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கும். ஆம்ஹோல் நம்ம ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல வந்து அந்த உயரத்தை நம்ம குறிச்சிக்கலாம். அளவு ப்ளவுஸை நீங்கள் எடுத்து ஒரு 4 இன்ச்சு கீழே இறக்கி வைங்க. அது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு 4 இன்ச் கரெக்டாக கீழே இறக்கி வச்சு நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஒரு டாட் வரைஞ்சிக்கோங்க. அது கீழே நம்ம பிடிச்சடி, அதாவது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 4 இன்ச் கீழே. இப்போ ஷோல்டரில் நம்ம சென்டர் பார்ட்டில் நல்லா வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் போடணுன்னு அவசியம் இல்லை, நான் பிகினர்ஸ்க்காக இந்த லைன் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்கோங்க, சும்மா லைட்டாக. இந்த மாதிரி சென்டரில் வந்து சென்டராக பார்த்து நீங்கள் கரெக்டாக குறிச்சிட்டு கூட ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அந்த பேக் பார்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் வந்து ரெடி அளவை நான் குறிச்சி வச்சுருப்பேன். பாருங்கள், மேலே 4 இன்ச்சு விட்டுட்டு கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு அந்த ரெடி அளவை வந்து குறித்து நான் வச்சுருக்கேன். கரெக்டாக 13.5 வருது. பாருங்கள், கரெக்டாக 13.5 வருது.
அந்த 13.5 இங்கே வந்து ரெடி அளவு குறிக்காமல் ஃபுல்லாக மேலே 1 இன்ச்சு விடாமல் ஃபுல்லாகவே அந்த 13.5 இன்ச்சை நீங்கள் குறிச்சிக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம். இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை எல்லா ப்ளவுஸ்க்குமே ஃபாலோ பண்ணலாம். இதை நான் இப்போ கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு ப்ளவுஸை வந்து ஹூக் அதாவது ஐக்கூக்கி பக்கம் எடுத்து உள் பக்கமாக திருப்பிடுவாங்க. திருப்பிட்டு ஷோல்டரை 2ஆக மடிச்சுட்டு நான் வைக்கிற மாதிரி இப்போ வச்சு பாருங்கள். ஷோல்டரை கரெக்டாக 2ஆக மடிச்சுட்டு கீழே நம்ம அங்கே பாயிண்ட் குறிச்சிருப்போம்ல, பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல அந்த ஃபஸ்ட்டு டாட் குறிச்சிருப்போம். அந்த டாட்டை பாருங்கள் கீழே 1 இன்ச்சு விட்டுட்டு தையலுக்கு விட்டுட்டு நீங்கள் அங்கே வச்சு ஸ்ட்ரைட்டாக ரொம்ப இழுக்காமல் நார்மலாக இழுத்திங்கன்னா பாருங்கள் கரெக்டாக வருது. பாருங்கள் கரெக்டாக வருது. அப்புறம் அந்த 1/4 இன்ச்சு வந்து நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் நான் வச்ச அளவு கரெக்டாக வருது. இதை நீங்கள் எல்லா ப்ளவுஸ்க்குமே ஃபாலோ பண்ணலாம். அதாவது பேக் நெக்கோட உயரத்தை ஃப்ரண்ட் நெக்கு நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பேக் நெக்கோட ரெடி அளவை நீங்கள் ஃப்ரண்ட்டு பகுதிக்கு வந்து ஃபுல்லாக ரெடி அளவு இல்லாமல் ஃபுல்லாகவே வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரண்ட் பார்ட்டு. இவ்வளோவே தான். நம்ம டாட்டுக்கு மட்டும் குறிச்சிட்டோம்னா இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு கம்ப்ளீட் ஆயிரும். இவ்வளவே தான் ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ நம்ம டாட்டோட அகலத்தை குறிக்கிறதுக்கு அந்த ஹூக் பட்டி இருக்குல்ல, வளைவு கொக்கி, அந்த வளைவு கொக்கி சைடு எடுத்துகிட்டு நீங்கள் அகலத்தை குறிச்சிக்கோங்க. எனக்கு 1.5 வருது. அந்த 1.5 பாருங்கள் சென்டரில் நல்லா வச்சுட்டு இங்கிட்டு ஒரு 1.5, இந்த சைடு ஒரு 1.5, இந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. இப்போ செகண்ட் டாட் குறிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுட்டு டாட் எங்கே வருதுன்னு பாருங்கள். இந்த 1/4 இன்ச்சு நம்ம விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அந்த டாட் எங்கே பிடிச்சிருக்குன்றது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வச்சு காமிக்கிறேன். அந்த நேரம் வச்சு குறிச்சிட்டு அதை பிடிச்சி அடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. 3வது டாட் எப்படின்னா ப்ளவுஸ் உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. உள் பக்கமாக திருப்பிட்டு கரெக்டாக நம்ம அந்த சென்டரில் அதாவது ஆம்ஹோல் ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டாக வச்சுட்டு கீழே ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா அந்த டாட் பிடிச்ச இடம் உங்களுக்கு தெரியும். ப்ளவுஸை நீங்கள் வச்சு பார்த்தாலே தெரியும். அதுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதுக்கு பிடிச்சி அடிக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோவே தான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நம்ம டாட்டோட உயரத்தை வந்து நம்ம அளவு ப்ளவுஸ்லேயே கரெக்டாக வச்சு டேப்பு வச்சு நீங்கள் அளந்து எழுதிக்கோங்க. இது எப்படி பிடிக்குதுன்னு நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்லுவேன். அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் அந்த மாதிரி அளந்துருங்க. 2.25 வருது ஃபஸ்ட்டு டாட்டு. இப்போ செகண்ட் டாட்டு பாருங்கள். இந்த அளவுகளெல்லாம் வளைவு கொக்கி இருக்குல்ல, ஹூக் கொட்டி அதில் வச்சு அளங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். இதில் 3 வருதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஓகே 3 வருது செகண்ட் டாட்டு. 3வது டாட்டு அது மாதிரி அளந்துக்கோங்க. மூணாவது டாட்டு 4 வருது. நீங்கள் அந்த மாதிரி குறிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இது நான் எப்படி டாட் பிடிக்குன்றது டிச்சிங் வீடியோவில் காட்டுறேன். இப்போ நான் அவ்வளோதான். கட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி பேக் பார்ட்டோட வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். ஏன் தனித்தனியாக போட்டிருக்கேன்னா ஒரு சில பேருக்கு வந்து மொத்தமாக பார்க்கும்போது புரியாது. ஒவ்வொன்றா பார்த்து நம்ம கற்றுக்கிறப்போ புரியுன்றதுக்காக பேக் பார்ட்டு தனியாக, ஃப்ரண்ட் பார்ட் தனியாக, அடுத்த வீடியோ ஸ்லீவ் வீடியோ வரும். அது மாதிரி நீங்கள் ஒன்றா பார்த்து கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதுக்காக தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன்.
இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம டாட் அதாவது குறித்து வச்சுருக்கோம்ல அங்கனக்குள்ளே லைட்டாக ஒரு ஆர்காட் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்காட் எதுக்குன்னா நம்ம ரெண்டையும் எடுத்து கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது இந்த ஆர்காடையும் முடித்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக போட்டுக்கோங்க. லைட்டாக போடுங்க, ரொம்ப கட் பண்ணிடாமல். பாருங்கள், இந்த அளவு கட் பண்ணால் போதும். அது எதுக்குன்னா இந்த 2 ஆர்காடையும் இப்படி சேர்த்து நம்ம டாட் பிடிக்கிறது அப்படின்றக்காக தெரியறதுக்காக நம்ம ஒரு ஆர்காட் நம்ம பண்ணுறோம். இது இப்படி பண்ணால் உங்களுக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி துணியை நீங்கள் எடுத்துகிட்டு இதில் ஒரு 1/4 இன்ச்சோ அல்லது 1/2 இன்ச்சோ நீங்கள் தையலுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு அதாவது ஹூக் பட்டி அந்த வளைவு கொக்கி இருக்குல்ல அந்த சைடு நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டு ஜாயின் பண்ண இடத்துல இந்த மாதிரி இது சாக் பீஸை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை டாட்டாக போட்டு விட்டாலும் சரி, இதை அப்படியே போட்டுட்டு அப்படியே பட்டி மேலே அதாவது இந்த கூட்டுக்கு மேலே அப்படியே நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும், அது அப்படியே விழுந்துடும். பட்டி கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது தையலுக்கான அளவு. இப்போ ரெடி அளவு நம்ம குறிச்சிட்டோம். இப்போ தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு நம்ம கோல் போட்டுக்கலாம். இப்போ அந்த அச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலேயே ஒரு 1/4 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மேலே ஏற்றி இந்த மாதிரி டாட்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நீங்கள் கட் பண்ணுறோங்க. பாருங்கள், அவ்வளோதான் பட்டி. இப்போ பட்டி நம்ம வந்து மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த அளவு நம்ம மடித்து அடிக்கணுன்றதுனால தெரியும். இப்போ ஃப்ரண்ட்டில் இன்னொரு ஆர்காட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்காட் எதுக்குன்னா கொக்கி பட்டி பக்கம் இது ஜாயின் பண்ணுறதுக்காக. நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.